இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் GT ஹாலிடேஸ்க்கு பண்ணு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்பது இந்திய குடியுரிமை பெற்றவர்களுக்கான சட்டம் கிடையாது. ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், பாகிஸ்தானுடைய குடியுரிமை உள்ளவர்கள் மதத்தின் பெயரால் துன்புறுத்தப்பட்டு விரட்டி அடிக்கப்பட்டு 25 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் அகதிகளாக நம்முடைய பாரதத்தில் இருக்கிறார்கள். அந்த மக்களுக்கு குடியுரிமை வழங்குவதற்கான ஒரு அமெண்ட்மெண்டே தவிர இதில் எப்படி ஆர்டிகல் 14 நீங்க இன்க்ளூட் பண்ண முடியும்? இதுல யாருக்கும் பிரிவினையோ பிளவுகளோ அல்லது ஒரு மதத்தை அரவணைத்து இன்னொரு மதத்தை புறக்கணிப்பதோ இல்லை என்பதை எல்லோருக்கும் நம்ம தெளிவா சொல்றோம். இந்த தெளிவுகளை தாண்டி நடிக்கிறார்கள் என்றால் அது இஸ்லாமிய வாக்கு வங்கிக்காக செய்கிற நாடகம். அதாவது ஒரு பக்கம் சிஏ என்பது இஸ்லாமியர்களுக்கு ஆபத்துன்னு சொல்றாங்க, அப்படியே மாற்றி இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா இல்ல சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஒரு தீர்ப்பு, அந்த தீர்ப்பை மறக்கடிப்பதற்காக மறுபடியும் இப்போ சிஏ கொண்டு வராங்க. இது ரெண்டுமே பொய்யுங்க. இங்கு இஸ்லாமியர்களுக்காக குரல் கொடுக்கிற இந்த போலி கம்யூனிசவாதிகள் சீனாவில் 10 லட்சம் இஸ்லாமியர்கள் மிகப்பெரிய அளவிற்கு கொடுமைக்குள்ளாக்கப்படுகிறார்கள். அவர்கள் தாடி வைக்கக்கூடாது, அவர்கள் மசூதிகளில் வழிபாட்டு செய்தால் குறிப்பிட்ட நேரத்திற்கு பிறகு செய்யக்கூடாது, நோன்பு வைக்கக்கூடாது, கடுமையான கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கொடுமையெல்லாம் இங்க இருக்கிற கம்யூனிஸ்ட்வாதிகள் பேசுவாங்களா? ஒரு குறிப்பிட்ட மசோதாவை நிறைவேற்றி இங்குள்ள அகதிகளை அந்த மண்ணின் மக்களாக பூர்வகுடிகளாக வாழச் செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். அடுத்த 5 ஆண்டுகளில் நிச்சயமாக அதை நிறைவேற்றுவோம். இல்ல அதுதான் உங்க நோக்கம்னா 2014 இருந்து உங்க ஆட்சி தானே இருக்கு. இங்க இருப்பவர்களை அனுப்புவதற்கான அந்த குறைந்தபட்ச நடவடிக்கையை நம்ம எடுத்தமான்னு தெரியலையே. முதலில் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஏதோ நம்ம ஐயா ஸ்டாலின் மட்டும் பேசுறாங்க, சரி அவர் அறியாமையில துண்டு சீட்டை பார்த்து எதையோ படிக்கிறாரு, இல்ல எழுதி கொடுத்ததை படிக்கிறாரு, அவருக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிடலாம். பினராயி விஜயனும் அதை சொல்லுகிறார், மம்தாவும் அதை சொல்லுகிறார், காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல இருக்கிற முதல்வர்கள் இவங்க எல்லாமே ஒத்த குரல்ல சொல்றாங்கன்னா அதுக்கு என்ன காரணம்? இந்த 2024 இவர்கள்ட்ட எந்த ஆயுதமும் அல்ல பாரத பிரதமரை எதிர்ப்பதற்கு. அதனால பொய்யான விஷயங்களை தூண்டிவிட்டு கலவரத்தின் மூலமாவது ஆட்சி பிடிக்கலாமா அப்படின்னு நினைக்கிறதா இவங்களுடைய நோக்கம். இப்போ இந்த மாதிரி போதைப் பொருளை விற்பனை செய்து அதன் மூலமாக இஸ்லாமிய இயக்கங்கள் இங்க நடத்தணும்னு அந்த பணம் தான் அங்க பரிமாறப்படுகிறது. இது ஒரு ஆபத்து நடக்குது. அப்ப பாஜக எதிர்க்க ஜாஃபர் காசு கொடுத்தாருங்க. கண்டிப்பா அங்க நடந்ததுங்க, அது மாற்று கருத்தே கிடையாது. அமீர் போன்றவர்களாம் அதற்கு முன்னின்று செயல்பட்டு இருக்கிறார்கள். 10 ஆண்டு கால ஆட்சி என்பது வெறும் ட்ரெய்லர் தான். மெயின் பிக்சர் என்பது இனிமேல் தான் வரப்போகுது. அப்ப இனிமேல் இந்த ட்ரெய்லர்ல என்னெல்லாம் காட்டணுமோ அதை மிகப்பெரிய அளவிற்கு நடைமுறையில் செய்து காட்டுவோம். இப்போ சிஏஏவே உங்களுக்கு ட்ரெய்லர்னா அப்போ மெயின் பிக்சர் என்ஆர்சியா இல்ல வேற என்ன? முக்கிய செய்திகளை குறுஞ்செய்தி வடிவில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்க் இருக்கு. ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் பாஜகவின் தேசிய செயலாளர் வேலூர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம் சார். வாழ்க வளமுடன். சிஏஏ மீண்டும் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. அதுக்கான கெசட் நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துருச்சு. இதை ஏன் கொண்டு வந்தீங்க, இதோட பின்னணி என்ன, அதுக்கு முன்பாக இதில் இருக்கக்கூடிய சந்தேகங்களை மெயினாக தெளிவுபடணும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். முதல் விமர்சனமாகவே வைக்கப்படுறது ஆர்டிக்கல் 14, அதாவது ஈக்குவாலிட்டி, அனைவருக்குமான சம உரிமை அப்படிங்கிற அந்த ஒரு ஷரத்தையே இந்த சிஏஏ மீறுது அப்படிங்கிறாங்க. ஸோ ஏன்னா இதில் இஸ்லாமியர்கள் மட்டும் அப்படின்னு சொல்கிறதால இதில் உங்களுடைய பதில் என்ன இருக்கு? ஆர்டிக்கல் 14 ஈக்குவாலிட்டி யாருக்கு பேசுகிறதுனா இந்திய குடியுரிமை பெற்றவர்களுக்கான சட்டம். இந்திய குடியுரிமை உள்ளவர்கள் ஈக்குவாலிட்டியில் பாதிக்கப்பட்டால் அவர்கள் இது எங்களுக்கு வயலேட் பண்ணுது, ஸோ அதனால் எங்களுக்கான உரிமையை கொடுங்கன்னு கேள்வி கேட்கலாம். அதில் தவறே கிடையாது. சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்பது இந்திய குடியுரிமை பெற்றவர்களுக்கான சட்டம் கிடையாது. ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், பாகிஸ்தானுடைய குடியுரிமை உள்ளவர்கள் அந்த நாட்டில் வழிபாடு செய்ய முடியாமல், அந்த நாட்டில் ஒரு சாதாரண குடிமக்களாக வாழ முடியாமல், மதத்தின் பெயரால் துன்புறுத்தப்பட்டு விரட்டி அடிக்கப்பட்டு 25 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் அகதிகளாக நம்முடைய பாரதத்தில் இருக்கிறார்கள். அந்த மக்களுக்கு குடியுரிமை வழங்குவதற்கான ஒரு அமெண்ட்மெண்டே தவிர இதில் எப்படி ஆர்டிக்கல் 14 நீங்கள் இன்க்ளூட் பண்ண முடியும்? ஆர்டிக்கல் 14 இந்திய குடிமக்களுக்கு உண்டானது. இப்போ நாம் கொடுக்கறது பாகிஸ்தான் குடிமக்களுக்கு, பங்களாதேஷ் குடிமக்களுக்கு, ஆப்கானிஸ்தான் குடிமக்களுக்கு இங்கே குடியுரிமை தருகிறோம். இவ்வளவுதான் புரிதல். அப்போ இதில் நீங்கள் ஆர்டிக்கல் 14 கொண்டு வருவது ஒரு புரியாத செயல் அல்லது வேண்டுமென்றே இந்த மாதிரி தவறான தகவல்களை பரப்புவதற்கும் வதந்திகளை பரப்புவதற்கும் இது மாதிரியான விஷயங்கள் பயன்படும். சிஏஏ கொண்டு வரல இன்னொரு விஷயம் என்ன சொல்றீங்க? ரிலீஜியஸ் பெர்சிக்யூஷன், அதாவது மத ரீதியில் துன்புறுத்தப்பட்ட இந்த நீங்க சொன்ன 3 நாடுகள், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ்ல 3 நாடுகள்ல மத ரீதியில் துன்புறுத்தப்பட்டவர்களுக்கு
நாங்கள் கொடுக்குறோம், சிட்டிசன்ஷிப் கொடுக்குறோன்னு. ஆனால் அதே நாட்டில் மத ரீதியாக துன்புறுத்தப்பட்டவர் இருக்காங்களே. இப்போ பாகிஸ்தான் எடுத்துட்டோம்னா ஷியா, பலோஜி, அகமதியாஸ் இவங்களும் வந்து மத ரீதியாக வந்து துன்புறுத்தப்படுறவங்க தான். நம்ம நிறைய இடத்துல பார்க்குறோம் அகமதியாஸுக்கு அகென்ஸ்டாக வந்து நிறைய இடத்துல தாக்குதல் நடக்குது பாகிஸ்தானில். ஷியா மசூதிகளுக்கு வெளியில் குண்டு வெடிப்பு நடக்குது. ஸோ இவங்களும் மத ரீதியாக தான் வந்து அங்கே வந்து அவங்க மேலே அந்த தாக்குதல் அப்படிங்கிறது இருக்குது. இது பாகிஸ்தானில். ஆப்கானிஸ்தானில் இதே மாதிரி ஹஸ்ராஸ்னு ஒரு பிரிவு இருக்கிறாங்க. இவங்க மேலேயும் வந்து அந்த நாட்டில் வந்து மத ரீதியான அந்த துன்புறுத்தல் அப்படிங்கிறது நடக்குது. ஸோ அப்போ நீங்கள் மத ரீதியான்னு சொல்லும்போது இவங்களையும் தானே கொண்டு வரணும். அப்போ இவங்களை கொண்டு வரதுக்கு காரணம் இவங்க முஸ்லீம்ஸுங்கிறதா இல்லையா? அதாவது மத ரீதியானா நீங்கள் 2 விஷயங்களை பார்க்கணும். ஒன்று வெவ்வேறு மதம், இன்னொன்று ஒரு மதத்திற்குள்ளே இருக்கிற பல்வேறு பிரிவுகளுக்குள்ள சண்டை போடுறது. இப்போ உங்களுக்கு எளிமையான புரிதல் கொடுக்குறேன்னு, இப்போ இந்த தமிழகத்தை எடுத்துக்கங்க. ஷியாக்கள் இருக்கிறாங்க, சன்னிக்கள் இருக்கிறாங்க. இப்போ அவர்களுக்கு மத்தியில் ஒரு பிரிவு வந்தாலும் அவர்களை இஸ்லாமியர்கள் என்று தான் அடையாளப்படுத்தும். போரா முஸ்லீம்கள் சொல்லுவோம். அவர்களையும் இஸ்லாமியர் என்ற வட்டத்தில் தான் அடையாளப்படுத்துகிறோம். இவர்கள் வெவ்வேறு பிரிவினர். இவர்களுக்கு மத்தியில் இவர்கள் சண்டை போடுவதனால இவர்கள் இந்த சமூகம் அவரை இஸ்லாமியர் இல்லைன்னு சொல்லுவாங்க, இவர்கள் இஸ்லாமியர் இல்லைன்னு சொல்லுவாங்க. நான் இந்திய அரசை பொறுத்தவரை இவர்கள் அனைவருமே இஸ்லாமியர்கள் என்ற வட்டத்துக்குள் வரவங்க. அப்போ அவர்களுக்கு அந்த அடிப்படையில் தான் அந்த கண்ணோட்டம் இருக்கும். நீங்கள் பாகிஸ்தானில் உள்ள இஸ்லாமியர்களுக்கு உள்ளே இருக்கிற சில பிரிவினர்களோ, ஆப்கானிஸ்தானில் இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த பிரிவினர்களோ அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டதுனால அங்கே பிரச்சனை கிடையாது. அவங்க முருகரை ஏற்றுக்கிட்டாங்கன்றதுனால அவங்களுக்கு துன்புறுத்தல் கிடையாது. அந்த மத வழிபாடு செய்வதில் இவர் இப்படி செய்யணும்னு சொல்லுவார், அவர் அப்படி செய்யணும்னு சொல்லுவார். இவரைத்தான் வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணணும்னு ஒருத்தர் சொல்லுவார். இல்லை இவருடைய சிஷ்யராக இருக்கிற இவரை ஃபாலோ பண்ணணும்னு இன்னொருத்தவங்க சொல்லுவாங்க. மதத்தின் நம்பிக்கை, ஏக இறை கொள்கை, அல்லாஹ் என்ற அந்த இறைவனை நம்புவது, இதிலெல்லாம் அங்கே பிரச்சனை கிடையாது. வழிபாட்டில் யார் என்ன மாதிரியான விஷயங்களை பின்பற்று என்ற அந்த உட்பிரிவுகளுக்குள்ளே வர பிரச்சனையை தவிர மத ரீதியான பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்துக்களோ, கிறிஸ்துவர்களோ, சீக்கியர்களோ, பௌத்தர்களோ, சமணர்களோ எதிர்கொள்ளக்கூடியது நேரடியாக மத ரீதியான பிரச்சனை. நீங்கள் அல்லாஹ்வை வணங்கக்கூடிய ஒரு கடவுள் என்று நம்புனீங்கன்னா இவங்க சிவன் சொல்கிறாங்க, அவங்க இயேசுநாதன் சொல்கிறாங்க. அப்போ நேரடியாக கடவுள் நம்பிக்கை வெவ்வேறாக இருக்கும் பொழுது அந்த கடவுள் நம்பிக்கையை வணங்கக்கூடாது அல்லது வழிபாடு செய்வதற்கான உரிமை மறுக்கப்படுவது அல்லது அவருடைய சொத்துக்களை சூறையாடுவது, இது மாதிரி தொடர்ந்து நடக்கும் பொழுது தங்களுடைய வாழ்வையும் தங்களுடைய நம்பிக்கைகளையும் காப்பாற்றிக் கொள்வதற்காக அகதிகளாக வரக்கூடிய வெவ்வேறு மதத்தினருக்கு, முஸ்லீம்கள் அல்லாத வெவ்வேறு மதத்தினருக்கு இங்கு வந்து குடியுரிமை தரும். எல்லா நாடுகளிலும் நடக்கும். அது வந்து இப்போது சாதி இருக்குன்னா ஒரு சாதிய ரீதியாக உள்ளூர நிறைய உட்பூசல் இருக்கும். அப்போ அதுக்காக வந்து அந்த சாதியை இல்லைன்னு சொல்லிட முடியாதுல்ல. அவங்க 2 பேருமே அந்த சாதியாக பட்டியல் சமூகம்னு சொல்லுவாங்க. பட்டியல் சமூகத்தில் நிறைய உட்பிரிவு இருக்கும். ஆனாலும் கவர்மெண்ட் என்னன்னு பார்க்கும், அவர்களை பட்டியல் சமூகம்னு பார்க்கும். இப்போ உதாரணத்திற்கு பறையர் சமூகம், பல்லர் சமூகம், அருந்ததி சமூகம்னு இருக்கிறாங்க. இவங்க எல்லாரையுமே வந்து ஷெட்யூல் காஸ்ட் அப்படின்ற பட்டியலுக்குள்ளே தான் அடைக்கிறாங்க. இவர்களில் இப்போ இவர் அருந்ததி, அதனால் இவர் இந்த தொகுதியில் தான் போட்டியிடணும் பாராளுமன்றத்துக்கு. இவர் பல்லர் அதிகமாக இருக்கிற தொகுதியில் அப்போ ஒரு பறையர் வந்து நிற்கக்கூடாது, ஷெட்யூல் காஸ்ட்னால அது செல்லாது, ஏன்னா இவங்க வெவ்வேறு உள்பிரிவு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அப்போ ஷெட்யூல் காஸ்ட் அந்த அடையாளத்தில் இந்த உட்பிரிவுகள்லாம் இருந்தாலும் இவர்களை எப்படி வந்து நீங்கள் பார்க்கிறீர்களோ அது மாதிரி தான் இஸ்லாமியர்களுக்குள் இருக்கக்கூடிய உட்பிரிவு என்பது வேறு. அது அந்த மதத்திற்குள்ளே இருக்கிற பிரச்சனை. இதெல்லாம் வந்து சிவனை வழிபடுவதோ இயேசுநாதரை வழிபடுவதோ அது எப்படி உள் பிரச்சனையாக வரும்? அது வெவ்வேறு மதமாகவே போயிடுது. அப்போ அவர்கள் டார்கெட் பண்ணி துன்புறுத்தப்படும் பொழுது அவர்களுக்கு குடியுரிமை தர வேண்டும் என்று இந்த சட்டம் சொல்லுகிறது. இதில் இந்திய மக்களுக்கு 140 கோடி மக்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு எதிரான இந்த சட்டம் கிடையாது. இது குடியுரிமையை தரக்கூடிய சட்டம், யாருடைய குடியுரிமையையும் பறிக்கக்கூடிய சட்டம் அல்ல என்பதை 2019 தொடர்ந்து நாங்கள் சொல்லி வருகிறோம். இல்லை, இது யாரோட குடியுரிமையும் பறிக்கக்கூடிய சட்டம் இல்லை. ஆனாலும் இப்போ நம்ம சொன்ன அந்த அகமதியா சொல்லிட்டு அந்த பிரிவு அவங்களுடைய வழிபாடுல தான் மெயினான ஒரு விமர்சனமே வருது. அதை நோக்கி தான் அவங்க தாக்குதலுக்கும் உள்ளாகிறாங்க. ஸோ அவங்களுடைய வழிபாடுல ஒரு தாக்குதல் நடக்குது அப்படிங்கிற போது அது எப்படி அவங்க மதத்துல இருந்து ஏன்னா அகமதியாஸை அவங்க முஸ்லிம்ஸாவே ஏற்றுக்க மாட்டாங்களே. அப்படி ஒரு நிலைமை அங்கே இருக்குல்ல. அவங்க முஸ்லிம்ஸே கிடையாது. அகமதியார்கள் கணிசமான அளவில் நம்ம சென்னையிலையும் இருக்கிறாங்க. அவங்கள வந்து இஸ்லாமியர்கள்னு சொல்லிட்டு கருத முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க பிரிக்கும்போது அது வந்து ரிலீஜியஸ் ப்ரோசிக்யூஷன் தானே. அதாவதுங்க, அது மதத்தின் அடிப்படையில் துன்புறுத்தல் கிடையாது. திரும்பவும் சொல்கிறேன், அகமதியாக்கள் அல்லாஹ் எங்கள் கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மத துன்புறுத்தலுக்கு உள்ளாகிறாங்கன்னா கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதா வேண்டாமன்றதில் அவங்களுக்கு கருத்து வேறுபாடு இருக்குது. அப்போ பெரும்பான்மை சமூகம் அங்கே வந்து முகமது நபியை பின்பற்றும் பொழுது
இவர்கள் அதை பின்பற்றாமல் இவர்கள் வந்து நேரடியாகவே நாங்கள் குர்ஆன் அடிப்படையில் இல்லை நபிகள் நாயகத்திற்கு பின்னால் ஒரு தூதர் வருகிறார், அந்த தூதரையும் நாங்கள் சேர்த்து பின்பற்றுகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய உட்பிரிவுக்குள்ள வரக்கூடிய பிரச்சனையை தவிர இறைவன் அல்லாஹ் என்று வணங்குவதில் அவங்களுக்கும் பிரச்சனை இல்லை, இஸ்லாமியர்களுக்கு மற்றவர்களுக்கு மற்ற பிரிவுகளுக்கும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் அதை ஒன்று புரிஞ்சுக்கணும். இரண்டாவது, சரி அப்படி இருக்கு, எங்களால் வாழ முடியலை, நாங்கள் இங்கே வருகிறோம் என்றால் அதுக்கு முறையான சட்டம் நம்ம நாட்டில் இருக்குது. இந்தியன் பாஸ்போர்ட் ஆக்ட் இருக்குது. ஒரு நாட்டிலிருந்து குடியுரிமைக்காக முறையாக அவர் பாஸ்போர்ட் மூலமாக நம்ம நாட்டுக்கு வந்து 10 ஆண்டுகள் தங்கி முறையாக அவர்கள் வந்து அவருடைய வாழ்வியலில் இந்த தேசத்தோடு ஒட்டி எவ்வித சட்ட ஒழுங்குக்கு பிரச்சனை ஏற்படாமல் சட்டவிரோத காரியங்களில் ஈடுபடாமல் சரியான முறையில் இருந்தால் அந்த 10 ஆண்டுகளுக்கு என்ன முறையாக இந்த அரசுக்கு வந்து பணம் கட்டணுமோ அதை கட்டி கரெக்டாக அவர்கள் இருப்பார்களே ஆனால் அவர்கள் குடியுரிமைக்கு அப்ளை பண்ணலாம். அந்த மாதிரி அப்ளை பண்ண 600 இஸ்லாமியர்கள் பாகிஸ்தானை சார்ந்தவர்களுக்கு பாரதம் குடியுரிமை தந்திருக்கிறது. அப்போ மொத்தமாக இஸ்லாமியர்களுக்கு குடியுரிமை அல்ல அப்படின்னு சொல்லலை. நியாயமான முறையில் இல்லீகல் மைக்ரேஷன் இல்லாமல் முறையாக பாஸ்போர்ட்டோடு அவர்கள் வந்தால் இந்த நாட்டில் தங்கினால் அகதிகளாகவும் அவர்கள் தங்க அனுமதிக்கப்படுகிறார்கள், குடியுரிமையும் தந்திருக்கு. இவ்வளோதான் நம்ம கண்டென்ட் புரிஞ்சுக்கணும். இது ஒரு ஸ்பெஷல் ஆக்ட். வெவ்வேறு மதத்தினர் மதத்தால் துன்புறுத்தப்பட்டு வருகிறார்கள் என்றால் அவர்களுக்கான இந்த அமெண்ட்மெண்ட், இதில் அவர்கள் பாதுகாப்பு பெறுகிறார்கள். இவ்வளவுதான். இதில் யாருக்கும் பிரிவினையோ பிளவுகளோ அல்லது ஒரு மதத்தை அரவணைத்து இன்னொரு மதத்தை புறக்கணிப்பதோ இல்லை என்பதை எல்லோருக்கும் நம்ம தெளிவாக சொல்கிறோம். இந்த தெளிவுகளை தாண்டி நடிக்கிறார்கள் என்றால் அது இஸ்லாமிய வாக்கு வங்கிக்காக செய்கிற நாடகம். இந்த நாடகத்தை இஸ்லாமிய மக்கள் புரிந்து கொள்வார்கள். 2019 சிஏவுக்காக நடந்த பயம், ஷாஹின் பாக்னு சொல்லி தமிழகம் உள்ளிட்ட இந்தியா முழுக்க நடந்த அந்த ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் இன்னைக்கு கிடையாது. ஏன்னா இன்னைக்கு மக்கள் விழிப்புணர்வில் இருக்கிறாங்க. இஸ்லாமிய மக்களே சொல்கிறாங்க, அந்த சட்டத்தை முழுமையாக படித்து பார்த்தால் அங்கே முஸ்லீம்களை பற்றியோ இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றியோ அல்லது இந்த நாட்டு குடிமக்களை பற்றி எதுவுமே கிடையாது, அதனால் நாங்கள் அச்சப்பட தேவையில்லை, ரொம்ப தெளிவாக இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க. இனிமேலும் இங்கே இஸ்லாமிய பிரிவினைவாத அடிப்படைவாத சக்திகளோ அல்லது திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட இந்த கயவர்களோ இஸ்லாமியர்களை திசை திருப்ப முனைந்தால் அது நடக்காது. பாரதிய ஜனதா கட்சி அதை நடக்க விட மாட்டோம். இது வந்து சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அதாவது ஒரு இந்த சட்டத்தில் ஏற்கனவே இருக்க சட்டத்தில் ஒரு திருத்தம் கொண்டு வராங்க. இந்த திருத்தத்தில் ஏன் சில நாடுகள்லாம் வந்து விடுபட்டது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இப்போ குறிப்பாக சொல்லணும்னா இலங்கை, சைனா, இந்த 2 நாடு மட்டும் எடுத்துப்போம். சைனாவில் உங்களுக்கு இந்த ஊகூர் முஸ்லீம்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்க மேலேயும் அந்த ரிலீஜியஸ் ப்ரொசிக்யூஷன் தான் அங்கே நடக்குது. சீனாவில் அவங்க அந்த மதத்தை சார்ந்தவர்கள், இஸ்லாமை சார்ந்தவர்கள் அப்படிங்கிறதாலே அந்த சைனாவில் அவங்க வந்து ஒடுக்கப்படுறாங்க. இன்னொரு பக்கம் இலங்கை அகதிகள் தான் இருக்காங்க. சரி, இலங்கை அகதிகள் இன ரீதியாக பண்ணுறாங்கன்னு ஒரு வாதம் இருக்கும். ஆனால் அதை தாண்டி அங்கே இருக்கக்கூடிய புத்த மடாலயங்கள், அங்கே இருக்கக்கூடிய இந்து கோயில்கள் வந்து கிட்டத்தட்ட 100கணக்கான கோயில் இடிக்கப்பட்டிருக்கு. சைவம் சார்ந்த அந்த மக்கள் வந்து துன்புறுத்தப்படுறாங்க. அவங்க வந்து அகதிகளாக ஒரு சிலர் வந்திருக்காங்களே, அவங்களுக்கு கூட ஏன் இதில் கன்சிடரேஷன் எடுக்கல? ஏன் அது வெறும் 3 நாடு? இதில் நீங்கள் சைனாவை பொறுத்தவரை உய்கூர் முஸ்லீம்கள் பெரிய அளவுக்கு இங்கே அகதிகளாக வரலை. அவர்களை வெளியவே வரவிடாமல் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்களை மிக கொடுமைப்படுத்தக்கூடிய அரசாகத்தான் கம்யூனிஸ்ட் அரசு இருக்கிறது. இங்கு வந்து இஸ்லாமியர்களுக்காக குரல் கொடுக்கிற இந்த போலி கம்யூனிசவாதிகள் சீனாவில் 10 லட்சம் இஸ்லாமியர்கள் மிகப்பெரிய அளவிற்கு கொடுமைக்குள்ளாக்கப்படுகிறார்கள். அவர்கள் தாடி வைக்கக்கூடாது, அவர்கள் மசூதிகளில் வழிபாட்டு செய்தால் குறிப்பிட்ட நேரத்திற்கு பிறகு செய்யக்கூடாது, நோன்பு வைக்கக்கூடாது, கடுமையான கொடுமைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த கொடுமையெல்லாம் இங்கே இருக்கிற கம்யூனிஸ்ட்வாதிகள் பேசுவாங்களா? இங்கே கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு சிஏவை எதிர்க்கிறன்றாரு, இங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட்டும் காங்கிரஸும் இங்கே எதிர்க்கிறேன்னு சொல்கிறாங்க. ஏன் பக்கத்தில் இருக்கிற சீன தேசத்தில் இஸ்லாமியர்கள் இவ்வளவு கொடுமைக்குள்ளாக்கப்படுகிறார்களே? எனக்கு தெரிந்து பார்த்தால் உலகிலேயே அதிக கொடுமைக்குள்ளாக்கப்படக்கூடிய இஸ்லாமியர்கள் இருக்கிற நாடுன்னா அது சீனா தான், உய்கூர் முஸ்லீம்கள் தான். உலகம் முழுக்க அது பேசுகிறது, ஐநா சபையில் பேசப்படுகிறது, அமெரிக்கா கண்டனம் தெரிவிக்கிறது. இப்படி எல்லாம் நடக்கிற ஒரு கொடுமை நடக்கிறதை கூட கண்டும் காணாமல் இங்கிருக்கிற முஸ்லீம்களுக்காக ஒப்பாரி வைக்கவும் நீலி கண்ணீர் வடிக்கவும் கம்யூனிஸ்டுகள் முடிவெடுக்கிறார்கள் என்றால் அதை உங்களுடைய ஆசானாக இருக்கிற சீன தேசத்திற்கு எதற்கு நீங்கள் சொல்ல மறுக்கிறீர்கள்? ஏன் கண்டனம் தெரிவிக்க மறுக்கிறீர்கள்? அப்போ அதை இங்கே செய்யணும். இவர்கள் செய்ய மறுக்கிறார்கள் என்பதற்கு காரணம் இங்கே உள்ள இஸ்லாமியர்களை வாக்கு வங்கிக்காக பயன்படுத்தணும். அங்கே உள்ள உய்கூர் இஸ்லாமியர்களை சீன தேசம் எவ்வளவு கொடுமைப்படுத்தினாலும் கொன்றொழித்தாலும் அதை நாங்கள் கண்டுகொள்ள மாட்டோம் என்ற ஒரு ஆபத்தான நிலை இந்த கம்யூனிசவாதிகள்கிட்ட இருக்குது. அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அதே போன்று நீங்கள் இலங்கையை எடுத்துக்கிட்டால், இலங்கையை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானை போன்று கிடையாது. பாகிஸ்தான் நமக்கு எதிராக செயல்படுகிறது, நம்ம தேசத்தினுடைய வளர்ச்சிக்கு எதிராக செயல்படுகிறது. சீனாவோடு ஒன்று சேர்ந்து கொண்டு பல்வேறு பயங்கரவாத தீவிரவாதிகளை எல்லை தாண்டி ஊடுருவ செய்கிறது. போதைப் பொருளை அனுப்பி இந்த தேசத்தை வந்து பழிவாங்க நினைக்கிறது.
இந்த இளைஞர்களை வந்து தவறான பாதைக்கு கொண்டு போக நினைக்கிறது, கள்ள நோட்டுகளை அடித்து இந்தியாவில் புழங்கச் செய்து அதன் மூலமாக பல்வேறு பிரச்சனைகளை உருவாக்க நினைக்கிறது. அது மட்டுமல்லாமல் தீவிரவாத தாக்குதல்னு மும்பை தாக்குதலாக இருக்கட்டும், அல்லது காஷ்மீரில் நடந்த புல்வாமா தாக்குதலாக இருக்கட்டும், இந்த மாதிரி நம்முடைய இராணுவத்தினரையும் அப்பாவி மக்களையும் கொலை செய்ய துடிக்கிறது. இதெல்லாம் பாகிஸ்தான் நேரெதிராக நமக்கு சதி செய்து கொண்டு நம் மீது வன்மத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நாடு. இலங்கை அப்படி கிடையாது. இலங்கைக்கு நாம கஷ்டத்தில் உதவி செஞ்சுருக்கிறோம், கொரோனாவினுடைய தடுப்பு மருந்து கொடுத்துருக்குறோம், நிதி நெருக்கடியில் இருக்கும் பொழுது நிதி கொடுத்துருக்குறோம், உணவளித்திருக்கிறோம். அந்த நாட்டு கையை தூக்கி வந்து எங்களுக்கு வேற வழியே இல்லை என்று சொன்ன பொழுது சீனா அந்த நேரத்தில் ஒதுங்கி கொண்டு இருந்தது. அவர்களிடத்திலிருந்து நிலத்தை வாங்கி அவர்களுக்கான இராணுவ தளவாடத்தை அமைப்பதற்காக அவர்கள் செய்தார்களே தவிர அந்த மக்களின் உயிர்களை காப்பாற்ற முனையலை. பாரதம் அது முனைந்தது. நரேந்திர மோடி அவர்கள் மிக சிறப்பாக அங்கே செயல்பட்டு அந்த மக்களுக்கு உதவி செய்தார். அப்போ நல்ல நட்பை உருவாக்கி வைத்திருக்கிறோம். பாகிஸ்தான் மாதிரி கிடையாது. பாகிஸ்தானில் நம்ம போய் பேச முடியாது. இங்கே வந்த அகதிகளை நீங்கள் திரும்பி அங்கே குடியேற செய்யுங்க, இந்துக்களை நாங்கள் அவங்களுக்கான ஏற்பாடுகளை செய்கிறோம், அவங்களுக்கு வீடு கட்டித்தரோம்னா பாகிஸ்தான் ஏற்றுக்குமா? ஏற்றுக்கொள்ளாது. அங்கே கோவில் கட்டித்தரோம்னு ஏற்றுக்கொள்ளுமா? ஏற்றுக்கொள்ளாது. இப்போ நீங்கள் பாருங்கள், அரபு நாடுகள் இஸ்லாம் எங்கிருந்து உற்பத்தியானதோ அந்த நாட்டில் ஸ்ரீராமருடைய கோவிலும் சிவனுடைய கோவிலும் துபாயில் பிரம்மாண்டமாக கட்டப்படுகிறது, அபுதாபியில் கட்டப்படுகிறது. எனக்கு தெரிஞ்சு உலகிலேயே பெரிய கோவில் அதுதான் போல இருக்குது. அவ்வளோ பெருசாக பிரம்மாண்டமாக 800 கோடிக்கு செலவு பண்ணி கட்டுனா அந்த மன்னர் வந்து திறந்து வைக்கிறாரு. பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை கட்டி அணைக்கிறார். அது மத நல்லிணக்கம். ஆனால் பாகிஸ்தான் போன்ற மத வெறி பிடித்தவர்களோடு நம்ம நல்லிணக்கம் பாராட்ட முடியாது. இலங்கை அப்படி கிடையாது. நம்மளோட நட்பு நாடு. இவ்வளோ விஷயங்களை செஞ்சுருக்கிறோம். அதையெல்லாம் தாண்டி யாழ்ப்பாணத்தில் மட்டக்களப்பு போன்ற தமிழர்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் 3000த்திற்கும் மேற்பட்ட வீடுகளை கட்டித்தந்து அந்த மக்களை மீள் குடியேற்றம் செஞ்சிருக்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய அகதிகள் இந்தியாவில் அகதிகளாக இருப்பதில் இந்திய குடியுரிமை வேண்டும் என்று அவர்கள் கேட்கல. அவர்கள் எங்கள் சொந்த நாட்டில் எங்களுடைய சொந்த நிலத்தில் நாங்கள் குடியேற வேண்டும், அதுக்கு இந்திய அரசு உதவி செய்யணும்னு கேட்கறாங்க. அதை நாங்க பண்ணி தருவோம். இந்திய குடியுரிமை கேட்கிறவங்களும் இருக்கிறாங்க. குறிப்பா வந்து நம்ம பூந்தமல்லியா இருக்கும், மண்டபம் முகாம்ல ஆகட்டும், இந்திய குடியுரிமை வேணும்னு கேட்கறவங்களும் இருக்கிறாங்க. அவங்களுக்கே இதுல ஒரு வாய்ப்பு தரல அப்படின்னு தானே கேட்கறாங்க. அதாவது ஒரு பெரும்பான்மை கருத்தை தான் ஒரு அரசு எடுத்துக்கும். ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னா அதுல 5 பேர் இங்க வேணும்னு சொல்றாங்க. 995 பேர் வந்து நாங்கள் இலங்கையில் எங்கள் மண்ணில் குடியிருக்க போறோம், எங்கள் மண்ணை வந்து சிங்களர்கள் பிடுங்கி கொண்டு அனுப்பி இருக்கிறார்கள், அதை நாங்கள் மீட்டெடுக்க வேண்டும், நாங்கள் பூர்வகுடி மக்கள், அந்த மண்ணின் மக்கள், நாங்கள் அந்த நிலத்திற்கு சொந்தக்காரர்கள், நாங்கள் ஏன் இந்த நிலத்துக்கு வரணும்? இவருடைய மூதாதையர்கள் பாரதத்தில் உள்ள தமிழர்களாக இருக்கலாம், அது எங்களுடைய மண் அல்லவா அது, அங்கேயும் தமிழர்கள் தானே ஆட்சி செஞ்சுருக்கிறாங்க, அந்த மண்ணை நாங்கள் ஏங்க விட்டுட்டு வரணும் அப்படின்னு சொன்னதின் விளைவாக ஒவ்வொரு படியாக எடுத்து நாங்கள் அங்கே நீங்கள் வந்து இலங்கையில் போட்ட அமெண்ட்மெண்ட் நிறைய விஷயங்கள் இருக்கிறது, அதெல்லாம் மாற்றப்பட்டு ஒரு குறிப்பிட்ட மசோதாவை நிறைவேற்றி இங்குள்ள அகதிகளை அந்த மண்ணின் மக்களாக பூர்வகுடிகளாக வாழச் செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். அடுத்த 5 ஆண்டுகளில் நிச்சயமாக அதை நிறைவேற்றுவோம். இல்ல அதுதான் உங்க நோக்கம்னா 2014 இருந்து உங்க ஆட்சி தானே இருக்கு. கிட்டத்தட்ட வந்து தமிழகத்துல மட்டும் கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட அகதிகள் இருக்காங்களே இந்த மாதிரி பல்வேறு முகாம்கள்ல. இவங்களை அட்லீஸ்ட் ஒரு பேட்சாவது அங்க வந்து குடியமர்த்த வேண்டும். இப்போ அங்க வந்து இலங்கையில வந்து நம்ம வந்து வீடு கட்டி தரோம்னா அங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் அங்க பயன்படுறாங்கன்னு நம்ம சொல்றோம். ஆனா சிங்கள குடியேற்றம் அங்க வந்து அதிகமா நடக்குதுன்னு அங்க இருக்கக்கூடிய தகவல்கள்லாம் வந்துட்டு இருக்கு. அப்படிங்கிற போது இவங்க இங்க இருப்பவர்களை அங்க அனுப்புவதற்கான அந்த குறைந்தபட்ச நடவடிக்கையை நம்ம எடுத்த மாதிரி தெரியலையே. முதலில் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் முதல் 5 ஆண்டு தொடர்ந்து எல்லா நாடுகளுக்கும் சுற்றுப்பயணம் செஞ்சார். அப்போ இங்கே திமுகலேருந்து காங்கிரஸ் வரைக்கும் என்ன சொன்னாங்க, அவர் வந்து ஊர் சுற்றிக்கிட்டே இருக்கிறாரு, நம்ம நாட்டில் இருக்கிறதே இல்லை, நம்ம நாட்டுக்கு அவர் பிரதமராக இருப்பதை விட வேறு நாடுகளில் சுற்றுப்பயணம் செய்கிறார், அவருடைய சுற்றுப்பயணத்தை கொச்சைப்படுத்தி கொண்டிருந்தார்கள். ஆனால் அடுத்த 5 ஆண்டுகள் என்ன நடந்ததுன்னா, அவர் போன முதல் 5 ஆண்டுகளில் ஒவ்வொரு நாட்டுடனும் ராஜ்ய தொடர்பு, நட்புணர்வு, எல்லா பிரதமர்களுடைய நல்லிணக்கம், ஒருவருக்கு ஒருவர் புரிந்துணர்வு என்று உலக நாடுகளுக்கு மத்தியில் ஒரு மிகப்பெரிய வலையை பின்னி, அந்த அன்பு வலை இன்றைக்கு பாரத பிரதமரை உலகின் தலைவராக முன்னெடுக்க வைக்கிறது. 2 நாடுகளுக்கு மத்தியில் உக்ரைன் ரஷ்யாவுக்கு சண்டை வந்துச்சுன்னா 2 நாட்டையும் நிப்பாட்ட சொல்லி தன்னுடைய மாணவர்களை காப்பாற்ற முடியும்னா அது பாரதம் மட்டும்தான் முடியும். அதை சாதித்தது திரு நரேந்திர மோடி. அப்போ அந்த மாதிரி சுற்றுப்பயணங்களும் ஒரு நாட்டோடு இருக்கக்கூடிய டிப்ளமேட்டிக் பாலிசி என்று சொல்லக்கூடிய அந்த நட்புறவு, ராஜாங்க தந்திரங்கள், இவை அத்தனையும் உபயோகப்படுத்தி இன்றைக்கு உலக நாடுகள் மதிக்கக்கூடிய, உலக நாடுகள் ஒருவர் சொன்னால் கேட்கும் என்றால் அது நரேந்திர மோடி என்ற தலைவன் என்ற இடத்திற்கு வந்திருக்கிறது. ஐநா சபை உள்ளிட்ட எல்லா இடங்களிலும் மரியாதையும் நம்முடைய தேசத்திற்கு மாண்பும் கிடைத்திருப்பதற்கு காரணம் அந்த தொடர்புகளை அதிகப்படுத்தி நட்புறவை வலுப்படுத்தியது.
நீங்கள் இலங்கைக்கும் அதே தான் நடந்திருக்கிறது. இந்த 10 வருடத்தில் இலங்கை அப் டவுன் ஆகிருக்கு, பொருளாதார வீழ்ச்சி அடைந்திருக்கிறது, சீனாவோடு சில நேரங்களில் நெருக்கமாக இருந்திருக்கிறது. அப்போ டிப்ளமேட்டிக்காக அதெல்லாம் சரி பண்ணி சீனாவை தவிர்க்க வைத்து, பாரதம் தான் அதற்கான பாதுகாப்பு என்பதை உணர வைத்து, அவங்களுக்கு நிதி கொடுத்து, அந்த இடத்துல தமிழர்களுக்கு வீடு கட்டி கொடுத்து, அங்கு நின்று தமிழர்களோடு பாரதத்தினுடைய முதல் பிரதமர் இலங்கைக்கு சென்று தமிழக மக்களோடு இருந்து அந்த உணர்வுகளை வெளிப்படுத்தி, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை உருவாக்கி இன்னைக்கு தமிழர்கள் அங்கு தைரியமாக வாழ முடியும், பாதுகாப்பாக வாழ முடியும் என்ற நிலையை உருவாக்கி இருக்கிறார். இது 10 ஆண்டு காலத்தில் சாதனை. இனி வரக்கூடிய காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க சொல்ற பேட்சா அந்த மக்களுக்கு அங்க குடியுரிமை கிடைப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி வரக்கூடிய 5 ஆண்டுகள் அது சாதகமாக இருக்கும். அதை திரு நரேந்திர மோடி அவர்கள் சொல்லி இருக்கிறார். 10 ஆண்டு கால ஆட்சி என்பது வெறும் ட்ரெய்லர் தான், மெயின் பிக்சர் என்பது இனிமே தான் வரப்போகுது. அப்போ இனிமேல் இந்த ட்ரெய்லர்ல என்னெல்லாம் காட்டணுமோ அதை மிகப்பெரிய அளவிற்கு நடைமுறையில் செய்து காட்டுவோம். இப்போ சிஏஏவே உங்களுக்கு வந்து ட்ரெய்லர்னா அப்போ மெயின் பிக்சர் வந்து என்ஆர்சியா இல்லை வேற என்ன சார்? ஒரு தேசம் என்றால் அந்த நாட்டின் குடிமக்கள் யார், அந்த நாட்டில் வந்து இல்லீகல் மைக்ரண்ட் யார் என்பது தெரியணுமா வேண்டாமா? நீங்கள் ஏன் பாரதத்தை மட்டும் ஒப்பிட்டு பார்க்குறீங்க? சவுதி அரேபியாவிற்கு இங்கிருந்து செல்லக்கூடிய இஸ்லாமியர்கள் 2 ஆண்டுகள் முடிந்துட்டு அந்த விசாவுக்கு பிறகு அவர்கள் வந்து 6 மாதம் 7 மாதம் இருக்கிறாங்கன்னு வைங்க. சவுதியில் உள்ள இஸ்லாமியர்கள் கூப்பிட்டு, அங்கே உள்ள காவல்துறை கூப்பிட்டு, ஓ நீங்கள் முஸ்லீமா, அதனால் இங்கே இருந்துக்குங்க, பரவாயில்லை, நம்ம 2 பேர் மதம் ஒன்று என்பதற்காக விட்டு விடுவார்களா? அல்லது உடனடியாக கைது செய்யப்பட்டு அவர்கள் நாடு கடத்தப்பட்டு நம்ம நாட்டுக்கு அனுப்புவாங்களா? நம்ம நாட்டுக்கு அனுப்புவாங்க. ஏன்னா உன் மதம் என் மதம் என்பது ஒன்று, அது வழிபாட்டு ரீதியாக. ஆனால் உன் தேசம் வேறு, என் தேசம் வேறு, என்னுடைய பண்பாடு கலாச்சாரம் வேறு, உன்னுடைய பண்பாடு கலாச்சாரம் வேறு. எங்களுடைய தேசத்தின் முன்னேற்றம் எங்களுக்கென்று சில கொள்கைகள் இருக்கு, அது உன்னுடைய தேசத்தில் கிடையாது. உன்னுடைய தேசத்தில் உள்ள கொள்கைகள் எங்களுக்கு கிடையாது. அதனால குடிமக்களாக நீ வேறு நான் வேறு, வழிபாட்டு முறையில் நாம் வந்து ஒன்றாக இருப்பதில் எங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி மிக தெளிவான ஒரு முடிவை, அது அரபு நாடுகளாக இருக்கட்டும், அந்நிய நாடுகள் எதுவாக இருக்க அப்படித்தான் முடிவெடுப்பாங்க. அப்போ என்ன பாரதம் மட்டும் விட்டு கொடுக்கணும்? இங்கே வந்தால் எல்லாரையும் வாங்க, இல்லீகல் மைக்ரண்ட் வாங்க, பயங்கரவாதத்தை செய்கிறவங்க வாங்க, போதைப்பொருள் கடத்துகிற நாட்டிலிருந்து வாங்க, இந்தியாவுக்கு எதிராகவே தீமைகளை செய்து இந்திய வர்த்தகத்தை முடக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் வாங்க, நாங்கள் எல்லாருக்கும் குடியுரிமை கொடுப்போம்னா நாங்கள் என்ன இழித்தவாயர்களா? பாரத தேசம் அப்படிலாம் கிடையாது. இந்த நாட்டின் மக்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது. இல்லீகல் மைக்ரண்ட்டாக சட்டவிரோத குடியேறிகள் யார் இருக்கிறார்களோ அவர்களை சட்டவிரோத குடியேறிகள் என்று அறிவிப்போம். பிறகு அந்த நாட்டுக்கு அனுப்புகிறோமா இல்லையா என்பது அடுத்த கட்ட முடிவு. ஆனால் சட்டவிரோத குடியேறிகள் என்றால் அவர்கள் இந்த நாட்டின் குடியுரிமை இல்லை அப்படின்னு அறிவிக்கிறதுல என்ன தவறு இருக்கு? இது எல்லா நாடுகளும் பின்பற்றக்கூடிய ஒரு நடைமுறையை பாரதம் பின்பற்றுகிறது. காங்கிரஸ் இவ்வளவு காலம் செய்யல, அது வாக்கு வங்கிக்காக வைத்திருந்தது. எங்களுக்கு வாக்கு வங்கி முக்கியம் அல்ல, எங்களுக்கு பாரதத்தினுடைய பாதுகாப்பு முக்கியம், அதை நாங்கள் நடைமுறைப்படுத்துறோம். இதில் இப்போ சிஏஏவே நாங்கள் வரவிட மாட்டோம் அப்படின்ட்டு தமிழக முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. தமிழக முதலமைச்சர் மட்டும் இல்லை, கேரள முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. இதை வந்து கடுமையான விமர்சனங்களை மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜியும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு மாநில முதலமைச்சர்கள்லாம் முக்கியமான இடத்துல இருக்கக்கூடியவங்க, அவங்க எல்லாமே எதிர்க்கிறாங்களே சார். இது வந்து எவ்வளோ பெரிய நகைச்சுவைனா, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லிஸ்ட் இருக்கும், சென்ட்ரல் லிஸ்ட் இருக்கும், கன்கரண்ட் லிஸ்ட்டுன்னு இருக்கும். இது வந்து நம்ம அரசியலமைப்பு கொடுத்த உரிமை. மாநிலத்திற்கென்று சில சுய உரிமைகள், மத்திய அரசுக்கென்று சில சுய உரிமைகள், அதே போன்று மாநில அரசும் மத்திய அரசும் இணைந்து நடத்தக்கூடிய சுய உரிமைகள். இப்படித்தான் இருக்குது இந்த நாட்டினுடைய எல்லா வழிமுறைகளுமே. இதில் குடியுரிமை தரக்கூடிய சட்டம் இருக்குல்ல, இது முழுக்க முழுக்க மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் அதிகாரத்தில் இருக்கே தவிர இதில் மாநில அரசு நுழையவே முடியாது, அதற்கு அதிகாரமே கிடையாது. ஆனால் இவர்கள் அறியாமையில் பேசுகிறார்கள் என்று சொன்னால் அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏன்னா ஏதோ நம்ம ஐயா ஸ்டாலின் மட்டும் பேசுகிறாருன்னா சரி, அவர் அறியாமையில் துண்டு சீட்டை பார்த்து எதையோ படிக்கிறாரு, இல்லை எழுதி கொடுத்ததை படிக்கிறாரு, அவருக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிடலாம். பினராயி விஜயனும் அதை சொல்லுகிறார், மம்தாவும் அதை சொல்லுகிறார். அப்போ இவர்கள் எல்லாரும் காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்களில் இருக்கிற முதல்வர்கள் இவங்க எல்லாமே ஒத்த குரலில் சொல்கிறாங்கன்னா அதுக்கு என்ன காரணம்? இவர்கள் அறியாமையில் அல்ல, இஸ்லாமியருடைய அச்சத்தை அதிகப்படுத்துவது, இவர்கள் நாடு கடத்தப்படுவார்கள் என்று ஒரு பொய்யான விஷயங்களை பிம்பப்படுத்துவது. இந்த 2024 இவர்கள்ட்ட எந்த ஆயுதமும் அல்ல பாரத பிரதமரை எதிர்ப்பதற்கு. அதனால் பொய்யான விஷயங்களை தூண்டிவிட்டு கலவரத்தின் மூலமாவது ஆட்சி பிடிக்கலாமா அப்படின்னு நினைக்கிறதா இவங்களுடைய நோக்கம். பாரத பிரதமருடைய தலைமையில் இருக்கிற இந்த மத்திய அரசு தமிழகத்தில் உள்ள ஒருவருக்கு பாகிஸ்தானிலிருந்து வந்து அகதியாக இங்கே இருக்கிறார், அவருக்கு குடியுரிமை தர வேண்டும் என்று உறுதியளித்து குடியுரிமை தந்தால் இங்கே இருக்கிற தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் தடுத்துருவார். அதை இல்லை நாங்கள் வந்து அமல்படுத்த விட மாட்டோம்னா நீங்கள் யார் அமல்படுத்துறதுக்கு? உங்கள்கிட்ட என்ன அதிகாரம் இருக்குது? அப்போ தன்னிடத்தில் அதிகாரமே இல்லாதவர்கள் அதிகாரத்தை பற்றி பேசுவது என்பது அவல நிலை. இவர்களால் அதை ஒன்றும் செய்ய முடியாது. மத்திய புலனாய்வு அமைப்பு இருக்குது,
இங்கே வந்து ஒரு இடத்துல ஒரு சம்மந்தப்பட்டவங்களை விசாரிக்கணும் இல்லை கைது செய்யணும்னா உங்கள்கிட்ட ஒவ்வொரு வாட்டி கேட்டுக்கிட்டா இருக்கிறோம் கிடையாது. நேரடியாக வரும், தகவல் கொடுப்பா, நான் நேரடியாக வருவோம், நாங்கள் கைது செய்வோம், நாங்கள் தூக்கிட்டு போயிடுவோம். ஏன்னா ஒரு தவறு நடக்கக்கூடாதுன்னா அது என்ஐஏவாக இருக்கட்டும், மத்திய புலனாய்வு அமைப்புகளுக்கு யாராக இருந்தாலும் அந்த பவர் இருக்கு. அந்த பவர் வந்து எதற்காக கொடுக்கப்பட்டிருக்குன்னா தேசத்தின் பாதுகாப்பு. இப்போ அது மாதிரி சிஏஏ என்பது தமிழக முதல்வர் அவர்களோ அல்லது கேரள முதல்வரோ மேற்கு வங்க முதல்வரோ இவர்கள்லாம் சும்மா அரசியலுக்கான ஒரு ஹம்பக் பிரச்சாரம் செய்யலாமே தவிர இது ஒரு வெற்று வார்த்தையை தவிர மத்திய அரசு குடியுரிமை தர வேண்டும் என்று நினைத்தால் அது கேரளாவில் இருந்தாலும் தமிழகத்தில் இருந்தாலும் அதே மாதிரி மேற்கு வங்கமாக இருந்தாலும் எங்கு வேண்டுமானாலும் தரலாம். அதை இவர்கள் தடுக்க முடியாது. வந்து பார் என்று சொல்வதும் கடிதம் எழுதுவதும் அதெல்லாம் வந்து காமெடி ஷோக்கு எடுத்துக்கலாமே தவிர இவர்கள் கதாநாயகர்கள் அல்ல, இவர்கள் ஜோக்கர்கள். இதுல வந்து ரெண்டு விஷயம் சொல்றாங்க. இப்போ வந்து இந்த சிஐஏ கொண்டு வந்ததுக்கான ரெண்டு காரணங்கள். ஒன்று, உச்சநீதிமன்றத்தில் இந்த எஸ்பிஐ கிட்ட நீங்கள் எலக்ட்ரல் பாண்டில் யார் யாரெல்லாம் வந்து நன்கொடை கொடுத்தாங்க அப்படிங்கிறத வந்து மிக கடுமையாக கேட்டு நீங்கள் வந்து எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்டில் வந்து போடணும்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. ஸோ அதில் அந்த விஷயத்தை வந்து திசை திருப்பணும் அப்படிங்கிறது இதில் ஒரு நோக்கமாக இருக்குன்னு விமர்சிக்கிறாங்க. இன்னொரு நோக்கம், தேர்தல் வந்து விட்டது, ஸோ மீண்டும் அந்த ஹிந்து கன்சால்டேஷன் அப்படிங்கிற விஷயத்தை வந்து கையில் எடுத்து அதை நோக்கி இஸ்லாமியர்களை ஒரு பக்கம் திருப்புறது, இந்துக்களை ஒரு பக்கம் திருப்புறது, இந்த ரெண்டு விஷயம்தான் இதை இப்போ கொண்டு வரதுக்கான காரணம் அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரு பக்கம் சிஏ என்பது இஸ்லாமியர்களுக்கு ஆபத்துன்னு சொல்கிறாங்க, அப்படியே மாற்றி இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஒரு தீர்ப்போ அந்த தீர்ப்பை மறக்கடிப்பதற்காக மறுபடியும் இப்போ சிஏயை கொண்டு வராங்க. இது ரெண்டுமே பொய்யுங்க. இஸ்லாமியர்களை பற்றி இங்கே பேசப்படவே இல்லை, அதனால் இஸ்லாமியர்கள் பயப்பட தேவையில்லை. சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்பு என்பது பாஜக கட்சின்ற ஒரு கட்சிக்கு மட்டும்தான் ஃபண்டு கொடுத்துருக்குறாங்களா? நீங்கள் ஃபண்டுன்னு பார்த்தா திமுகவுக்கு அதிகமாக கொடுத்துருக்கிறார்கள். மேற்கு வங்கத்தினுடைய மம்தாவுடைய கட்சி திரிணாமுல் காங்கிரஸுக்கு நிறைய கொடுத்துருக்குறாங்க. இப்படி நிறைய கட்சிகள் இருக்கிறது. அது அரசியல் ரீதியாக அனைத்து கட்சிகளும் என்ன எதிர்கொள்ள போகிறதோ அதைத்தானே பாஜகவும் எதிர்கொள்ள போகிறது. அதில் என்ன பாஜகவுக்கு தனியாக சிறப்பு இருக்கிறது? ஒன்றும் கிடையாது. அதனால் அது அரசியல் ரீதியாக எல்லா கட்சிகளும் வாங்கியிருக்கிறார்கள். எல்லா கட்சிகளும் என்ன ஸ்டேட்மெண்ட்டோ அதுதான் பாஜகவுடைய ஸ்டேட்மெண்ட்டு. இதில் போய் பெருசாக மறைக்கணும் உருட்டணும் தேவையே கிடையாது. நாங்கள் நலத்திட்டங்களை வைத்து மக்களின் நம்பிக்கையை பெற்றிருக்கிறோம். அதன் மூலமாக வரக்கூடிய தேர்தலில் 400 பாராளுமன்ற உறுப்பினர்களை வெல்லப் போகிறோம். இது நிதர்சன உண்மை. இதை புரிந்து கொள்ளாத காங்கிரஸும் பயந்து கொண்டிருக்கிற திமுகவும் இது போன்ற அறிக்கைகளை விடுகிறார்கள். இந்த வெற்று அறிக்கைகள் அது குப்பை கூடைக்கு போகுமே தவிர கோபுரத்தில் எங்களுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி வீற்றிருப்பார். இல்லை, இதில் மீண்டும் இப்போ அந்த கோபுரத்தில் வீற்றிருப்பார்னா அதில் இஸ்லாமியர்களை பங்கு வேண்டாமா? குறிப்பாக வந்து இப்போ இந்த சிஐஏ ஏற்கனவே வந்து அவங்க விமர்சிக்கிற மாதிரி இது வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பிரச்சாரம் பண்ணுறாங்க. உங்கள் தரப்புலையும் வந்து இந்த வேட்பாளர்களை வந்து இஸ்லாமிய வேட்பாளர்களை நிறுத்தாதது வந்து இன்னொரு ஒரு விமர்சனமாக இருக்குது. கிட்டத்தட்ட 20% இருக்காங்க உத்தரப்பிரதேசத்தில். அங்கே வந்து ஒரு இஸ்லாமிய வேட்பாளர் கூட இல்லை. அப்படிங்கிற போது இது எல்லாமே மீண்டும் வந்து இப்போது இஸ்லாமியர்கள் ஒரு பக்கம் அப்படியே வந்து அவங்க பயத்திலே வச்சுருக்கணும் அப்படின்னா பாஜக செய்துன்னு அவங்க ஒரு பிரச்சாரம் வச்சா அதை வந்து ஏற்றுக்கொள்ளதுன்னு செய்வாங்க. அதில் என்ன மறுக்கிறதுக்கு? பாரதிய ஜனதா கட்சி 195 வேட்பாளர்களை இப்பொழுது அறிவிச்சிருக்கிறது. அந்த வேட்பாளரில் ஒரு இஸ்லாமியருக்கு கொடுத்துருக்குறோம், ஒரு கிறிஸ்துவருக்கு கொடுத்துருக்குறோம். இனி வரக்கூடிய தேர்தல் பட்டியலில் கண்டிப்பாக இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் அதே மாதிரி மற்ற மத சிறுபான்மை மக்களுக்கும் பிரதிநிதித்துவத்தை வழங்குவார்கள். என்ன ப்ரொபோசிஷன் ஒன்று இருக்குல்ல சார்? இப்போ நீங்கள் ராமநாதபுரமும் வேலூரும் இருக்குன்னு வைக்கல. இப்போ ராமநாதபுரத்துலையும் வேலூர்லையும் அதிகப்படியான இஸ்லாமியர்கள் டாமினேட்டாக இருக்காங்கன்னா அங்கே பாஜக கூட்டணியோ இல்லை பாஜகவோ இல்லை இஸ்லாமியர்களை வந்து வேட்பாளராக நிறுத்துமா? அது உங்களால் உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? அதாவது நீங்கள் சொல்லும் மாதிரி ராமநாதபுரமாக இருக்கட்டும் அல்லது வேலூராக இருக்கட்டும் அல்லது தமிழகத்தின் வேறு இடங்களாக இருக்கட்டும், பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு வேட்பாளராக நிற்க வைக்க வேண்டும் என்றால் அவர் அந்த கட்சிக்காக உழைச்சிருக்கணும், அர்ப்பணிப்பு செஞ்சுருக்கணும். அதையெல்லாம் தாண்டி கட்சிக்குன்னு சில பாலிசிஸ் இருக்கும், எப்பொழுது நிற்க வைக்க வேண்டும் என்று. அப்போ அவர்கள் முடிவெடுத்தால் கண்டிப்பாக நிற்க வைப்பார்கள். அந்த முடிவு நிற்க வைக்க கூடாதுங்கிறது தான் பாலிசியே அப்படிங்கிறாங்களே. அப்படி சொல்லியிருந்தா இப்போ 195 ஒரு சீட்டு கொடுத்துருக்குறோமா இல்லையா? அந்த வாய்ப்பு கொடுத்துருக்கு. வரக்கூடிய காலங்களில் அது அதிகரிக்கும் அப்படின்னு நம்புகிறோம். அந்த நம்பிக்கையோடு நாங்கள் பயணிக்கிறோம். ஏன்னா இது கடந்த காலத்தில் வெறும் இந்துக்களுடைய வாக்கு வங்கியாக மட்டும்தான் பாஜக இருந்தது. இப்பொழுது எங்களை போன்றவர்கள் தேசம் முழுக்க பிரச்சாரம் செய்கிறோம். நிறைய அதன் மாற்றம் இருக்குது. சிறுபான்மை மக்கள் வாக்களிக்க துவங்கி இருக்கிறார்கள். அப்போ வாக்களிப்பது என்பது அரசியலில் ரொம்ப முக்கியமானது. ஒரு கட்சிக்கு வாக்கு வங்கி என்பது ரொம்ப முக்கியமானது. அந்த அடிப்படையில் சிறுபான்மை மக்களும் இணைந்து வாக்களிக்கும் பொழுது நிச்சயமாக இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் உரிய பிரதிநிதித்துவத்தை தமிழகத்திலும் தருவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அந்த நம்பிக்கையோடு தான் பயணிக்கிறோம். இல்லை, வேலூர் இப்ராஹிம் இருக்கிறாரு, பாஜகவில் நம்புறாரு. ஆனால் வந்து மற்ற இஸ்லாமியர்களும் நம்புவாங்க, மற்ற இஸ்லாமியர்களும் நம்பணும் அப்படின்ட்டு அதுக்கு ஒரு காரணம் வேணும் இல்லை? அந்த காரணத்தை பாஜக உருவாக்குற மாதிரியே தெரியலையே. கண்டிப்பாக உருவாக்குவாங்க. 5 ஆண்டு காலம் கட்சிக்காக கடுமையாக உழைத்து கொண்டிருக்கிறேன்.
அதற்காக எனக்கு மிகப்பெரிய கண்ணியமாக தேசிய செயலாளர் என்ற ஒரு பொறுப்பு கொடுத்துருக்குறாங்க. அதை தாண்டி 6 மாநிலங்கள் 7 மாநிலங்களில் தேர்தலுக்கான பொறுப்பாளராக நியமித்து சிறுபான்மை சமூகத்தினுடைய வாக்குகளை பெறுவதற்காக கடுமையாக உழைத்து கொண்டிருக்கிறேன். இதெல்லாம் கட்சி எனக்கு கொடுக்குற அங்கீகாரம் தான். படிப்படியாக எனக்கான உழைப்புக்கு ஒவ்வொரு அங்கீகாரமாக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதை பிற இஸ்லாமிய மக்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ 10ஓட 11 என்னை வைக்கல. என்னை ஒரு முக்கிய தலைவராக பாரதிய ஜனதா கட்சியில் சிறுபான்மை சமூகத்தின் மிகப்பெரிய அடையாளமாக என்னை உருவாக்கி கொண்டு இருக்கிறார்கள். சரியான நேரம் வரும்பொழுது நிச்சயமாக எனக்கும் என்னை போன்ற ஏகப்பட்ட சிறுபான்மை சமூகத்தில் பங்களிப்பு செய்து பாரதிய ஜனதா கட்சியில் உழைக்கக்கூடிய மக்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சி வாய்ப்பளிக்கும். அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறதுனால தான் இன்னும் உத்வேகத்தோடு நாங்கள் வேலை செய்கிறோம். இதுல ஜாஃபர் சாதிக் விவகாரத்தை அரசியல் ரீதியாக பயன்படுத்த பார்க்குது பாஜக அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுடைய வழக்கறிஞர் சரவணனே குற்றச்சாட்டாக சொல்லியிருக்கிறாரு. இதை அரசியல் ரீதியாக திருப்பணும். இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கும்போதே இன்வெஸ்டிகேஷன்ல என்ன நடந்தது, நாங்கள் என்ன விசாரிச்சோம், என்ன வாக்குமூலம் கொடுத்தாருன்னு ஒரு அதிகாரி உட்காந்து பிரஸ் மீட்ல சொல்றாரு. ஸோ இதை எப்படியாவது ஒரு தேர்தல் ஆயுதமாக திமுகவுக்கு எதிராக பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கமா இருக்கு அப்படின்றாங்க. நீங்கள் பாருங்கள், இன்றைக்கி அரசியலை இல்லாத ஒரு விஷயம் ஏதாவது இருக்கா? நீங்கள் எது பேசினாலும் அதை அரசியலோடு இணைத்துத்தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. அதுவும் தேர்தல் நேரம் பொழுது இயல்பாக அதை அவங்களும் பேசுவாங்க, நாமளும் பேசுவோம். ஆனால் அடிப்படை என்ன? ஜாபர் சாதிக் என்று சொல்லக்கூடியவர் 3000 கோடிக்கு மேலே பொருளாதாரத்தை மீட்பதற்காக போதைப் பொருளை கடத்தி அதன் மூலமாக சினிமா துறையில் பங்களிப்பு செய்திருக்கிறார். அதில் யாருக்கு தொடர்பு இருக்கிறது? திமுகவிற்கு தொடர்பு இருக்கிறது. அதே மாதிரி நீங்கள் பாருங்கள், தொழில் ரீதியாக பல தொழிலை உருவாக்கி இருக்கிறார். அதில் யாருக்கு தொடர்பு இருக்கிறது? இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய அடிப்படைவாத சக்திகள் தொடர்ந்து திரு நரேந்திர மோடி அவர்களை எதிர்த்து போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணால் அவங்களுக்கு ஃபண்டு வேணும். அப்போ முதல்ல மாதிரி அரபு நாடுகள் ஃபண்டு கொடுக்கறதில்ல. நரேந்திர மோடி அவர்களோட நல்லிணக்கமாக இருக்கும் பொழுது இந்த மாதிரி விஷயங்களை அவங்களுக்கு உதவி செய்வதே கிடையாது. அப்போ இந்த மாதிரி போதைப்பொருளை விற்பனை செய்து அதன் மூலமாக இஸ்லாமிய இயக்கங்கள் இங்கே நடத்தணும்னு அந்த பணம் தான் அங்கே பரிமாறப்படுகிறது. இது ஒரு ஆபத்து நடக்குது. அப்போ பாஜகவை எதிர்க்க ஜாஃபர் காசு கொடுத்தாருங்க. கண்டிப்பாக அங்கே நடந்ததுங்க. அது மாற்று கருத்தே கிடையாது. அமீர் போன்றவர்களாம் அதற்கு முன்னின்று செயல்பட்டு இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் நேரடியாக குற்றவாளி என்று கூடிய விரைவில் கைது செய்யப்படுவார்கள். அமீர் போன்றவர்கள் அந்த ஜாபர் சாதிக்கோடு சேர்ந்து தொழில் செய்து அதுல ஒரு பார்ட்னரா பங்கெடுத்திருக்கிறார்கள் என்பதற்கான பல ஆதாரங்கள் இன்னைக்கு வெளிவந்துகிட்டு இருக்கு. இல்ல, அமீர் என்ன சொல்றாரு? போதைக்கு எதிரான மார்க்கத்தை சார்ந்தவன் நான் அதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி. ஏங்க, இன்னைக்கு எவ்வளவு பெரிய மோசமான சூழல்னா, போதைக்கு எதிரான மார்க்கத்திற்கு சொந்தக்காரன் பேசுறவரு அமீர் என்ன பேசுறாருன்னா, இன்னைக்கு தான் கைது செய்யப்படுவோம், போதைப் பொருள் கடத்தல்ல தனக்கு தொடர்பு இருக்கிறது என்ற அந்த உண்மை வெளிவந்த உடனே இஸ்லாமிய நம்பிக்கையை வைத்து காப்பாற்றிக் கொள்ள பார்க்கிறார். பாத்தீங்களா, நான் ஒரு முஸ்லீமு, நான் அப்படி செய்ய மாட்டேன், ஆனால் மத்திய அரசு என்னை திட்டமிட்டு செய்கிறது என்று ஒரு குற்றவாளியாக நிரூபிக்கப்படக்கூடிய நேரத்தில் அது இல்லைன்னா அவர் சேலஞ்ச் பண்ணி சட்டத்தின் அடிப்படையில் பேசணுமே தவிர மதத்தையும் உள்ள கொண்டு வராரு. அப்போ அதற்கு காரணம் இஸ்லாமிய மக்களை தூண்டி விடுவது. இதுதான் இவருடைய கடந்த கால வேலையாகவும் இருந்தது. இப்பயும் அதான் செய்கிறார். நான் என்ன கேட்குறேன்னா, இவர் எடுத்த படம் இருக்குல்ல, பருத்தி வீரன், அதில் எத்தனை கற்பழிப்பு காட்சிகள் இருக்கிறது, அதில் எவ்வளவு மோசமான வல்கரான வசனங்கள் இருந்தது. அதெல்லாம் இஸ்லாமிய நம்பிக்கைக்கும் மார்க்கத்திற்கும் ரொம்ப உகந்ததா அது? அப்போ அப்படியெல்லாம் படம் எடுக்கிறாரு. அப்படி படம் எடுப்பது அன்னைக்கு அவருக்கு தவறுன்னு தெரியலையா? அவர் அன்னைக்கு இஸ்லாமிய நம்பிக்கை இப்படி வாழலையா? படம்னு போயிட்டா அப்படித்தான் எடுக்கணும்னு முடிவு செய்யக்கூடியவர்கள். இறைவன் மிகப்பெரியவன் எடுக்கிற ஒரு படம், அந்த படத்தை போதைப்பொருள் கடத்தல் எடுத்தா அது எப்படிங்க ஆகும்? திருக்குரான் சொல்லுகிறது, குல்லு முஸ்கிரின் ஹராம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எல்லா போதையும் தடை செய்யப்பட்டது, இஸ்லாமியர்கள் அறவே உபயோகிக்கக்கூடாது. அதுல இருந்து நீ வரக்கூடிய காசு என்பது அருவருக்கத்தக்கது. ரிஜிசு மின் அமலி ஷைத்தான்னு திருக்குரான் சொல்லுகிறது. இது அருவருக்கத்தக்கது, இது சாத்தானுடைய காரியத்தில் ஒன்று, இதன் பக்கம் நெருங்கவே கூடாது. அப்போ அந்த வருமானத்தை வைத்து நீங்கள் இறைவன் மிகப்பெரியவன் எடுத்தா அது என்ன இறை நம்பிக்கை? அது என்ன இஸ்லாமிய அடையாளம்? அது அப்போ இஸ்லாத்தின் பெயரால் இவர் தன்னை தப்பித்துக் கொள்ள பார்த்தால் மத்திய அரசு அதை விடாது. மதத்தின் பெயராக இருக்கட்டும், சாதியின் பெயரால் இருக்கட்டும், நீங்கள் எதற்குள் உள்ளே நுழைந்து தப்பிக்க நினைத்தால் சட்டவிரோதமான காரியம் செய்தவர்களை தப்பிக்க விடமாட்டோம். நிச்சயமாக அவர்களுக்கான தண்டனை பெற்றே தீர்வார்கள். நன்றி சார். பல்வேறு கேள்வி. தேங்க்யூ சார். நன்றி. வாழ்க வளமுடன்.